ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இப்படி தான் வந்து செய்ய போகிறோம். ஏன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், எக் மசாலா பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ஒரு 8 எக் போல் நல்லா வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள், என்னமா வந்திருக்குது, ஒன்று கூட பிரேக் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு முட்டை வந்து இது மாதிரி பிரேக் ஆகாத வரணுன்னா நீங்கள் வந்து முட்டை வேக வைக்கும் போது அதில் வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு வந்து நல்லா வந்து வேக விடுங்க முட்டை. ஸோ வந்து எதுவுமே வந்து பிரேக் ஆகாது. நம்ம வந்து உரிக்கும் போது வந்து முட்டை வந்து இது மாதிரி வந்து நல்லா ஷேப்பாக வரும், எங்கேயுமே வந்து கட் ஆகாது. ஸோ அப்படி தான் நான் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து உரிச்சு வச்சுருக்கேன். என்ன ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து தோலோடு எடுத்துகிட்டு இது மாதிரி நசுச்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாளித்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 கிளாஸ் கம்மியாக வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் நான். அப்புறமா பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில். இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக யூஸ் ஆகாது. ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வந்தாலே வந்து போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தண்ணி எடுத்திருக்கேன் நான். இந்த தண்ணி வந்து எதுக்குன்னா வந்து நம்ம இந்த மசாலா எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுல வந்து கொட்ட போகிறோம். நம்ம அப்படியே வந்து ஆயிலில் வந்துட்டு நம்ம இந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் எல்லாம் போட்டோன்னா வந்து கருகி போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆயிலில் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு மசாலா நல்லா வந்து முட்டையிலையும் ஒட்டும். ஸோ நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா காயிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வந்து காஞ்சிடுச்சு. ஸோ வந்து நான் எக்கு வந்து இப்படி 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா இதில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக் பிரியாணி அப்படி பண்ணும்போது நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இப்படி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கடாய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ ஆயில் வந்து காயட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள், நம்ம அது ஆயில் காயட்டும். இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ நல்லா வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப வந்து தண்ணி ஊற்றாதீங்க. 1/4 கிளாஸ்க்குன்னா கம்மியாகவே எடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு இது வந்து நம்ம ஒரு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம கடாயில் ஊற்றும் போது வந்து இது அப்படியே வந்து கட்டி ஆகிடும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கருவேப்பிலையே போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. ஸோ பூண்டு வந்து லைட்டாக வதக்கிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வதக்குங்க. இப்படியே பாருங்கள், என்ன மனமாக இருக்குது, வதங்க. ஸோ நம்ம இதில் வந்து எக்கு சேர்க்கும் போது எக்கு நம்ம சாடும்போது இன்னும் வந்து நல்லா மனமாக இருக்கும். இதில் மசாலாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அந்த பூண்டோட வாசனையும் அந்த கருவேப்பிலோட வாசனையும் இருக்கும். நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட. ஸோ கருவேப்பிலையே பூண்டு வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இது வந்து கொட்டிடலாம். இல்லை கேஸ் வந்து நீங்கள் இவ்வளோ செய்யும் போது கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ இது வந்து லைட்டாக திக்காகட்டும். நம்ம வந்து எக் சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், திக்காகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் எக்கு சேர்த்துடலாம். எக் வந்து சேர்த்தாச்சு. ஸோ லைட்டாக வந்து கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அந்த சைடு வந்து வேகட்டும். ஸோ அப்புறம் நான் திருப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி போட்டாச்சு. ஸோ எண்ணெய் இதுவாக வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் கலர்ஃபுல்லாக. ஸோ வந்து நீங்கள் இதை திருப்பி போடும் போது வந்து ஏன்னா வந்து நம்ம 2 வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து இப்படி திருப்பி போடுங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வேகட்டும். ஸோ அந்த சைடில் வந்து நல்லா வந்து மசாலாலாம் ஒட்டிட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லும் போகும். ஸோ வந்து இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறமா வந்து லைட்டாக வந்து இப்படி திருப்பி போட்டுக்குங்க. ஸோ வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் நீங்கள் வாட்டர் பண்ணால் 2 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி ஒரு எக்காக வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான அசத்தலான ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் ஈஸியாக வந்து எக் மசாலா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கோ இல்லைனா வந்து நீங்கள் ஒரு பிரியாணி செஞ்சிங்கன்னா இது வந்து மசாலா வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். குழந்தைங்கள வந்து நீங்கள் இது மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.